அன்புடைஞ்சி வணக்கம். எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இதுவரை நான் தமிழில் வெளிவந்துள்ள பிரபலமாகாத எழுத்தாளர்களின் சிறுகதைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்தேன். அதன் இரண்டாவது கட்டமாக நாங்கள் திரைக்களம் என்றொரு புதிய பகுதியை இதில் தொடங்கி உள்ளூர் சினிமா முதல் உலக சினிமா வரை உள்ள கதைகளையும் சினிமா தொடர்பான செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதன் முதல் பகுதியாக இன்று நான் சொல்ல இருக்கிற கதை சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற ஈரானிய படத்தின் கதை. கதைக்கு செல்வோமா? இந்த படத்தின் கதையை உங்களுக்கு சொல்வதோடு இதில் இருக்கும் நல்லவை கெட்டவைகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுகின்றேன். பொதுவாக ஈரானியா படம்னா, ஈரானில் வந்து என்னென்னா, அங்கே பெண்களை நடிக்க வைப்பதற்கு அந்த நாடு எதிர்ப்பு தெரிவிக்குமா. அதனால் அவர்கள் அங்கு உள்ள திரைப்பட இயக்குநர்கள் தெரிவு செய்கிற கதைகள் பெரும்பாலும் குழந்தைகள் உலகத்தை சுற்றியதாகவே இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். இதுவும் ஒரு குழந்தைகளை பற்றிய படம்தான். அலி சாரா அப்படின்ட்டு அண்ணன் தங்கச்சி. அலிக்கு 8 வயசு, சாராவுக்கு 6 வயசு. அவங்க அப்பா ஒரு அந்த குடும்பம் ஒரு வசதி இல்லாத குடும்பம். அன்றாட காட்சிகள், கிடைக்கிற வேலையை பார்ப்பார் அவங்க அப்பார், அது கிடைக்கிற வருமானத்துக்கு ஒன்றா கொடுப்பார். அம்மாவும் ஒரு நோயாளி. இந்த வகையில் 3வது கை குழந்தையும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த அலியும் சாராவும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அந்த சாராவோட ஷூ பிஞ்சு போயிடுது. பிஞ்சு போன ஷூவை அண்ணாட்ட கொடுத்து தைச்சிட்டு வாங்கண்ணா அப்படின்ட்டு கொடுக்குது. அவன் காய்கறி கடைக்கு போகிறான். காய்கறி வாங்க அம்மா அனுப்புகிறா. அந்த நேரத்தில் தங்கச்சி இந்த ஷூவை தைச்சிட்டு வாங்கண்ணான்ட்டு கொடுக்குது அண்ணன்ட்ட. அவன் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போகிறவன் என்ன பண்ணுறான், அந்த காய்கறி கடை வாசல்லையே அந்த தங்கச்சி கொடுத்த ஷூவை வச்சு விட்டு அந்த ஒரு பையில் பாலித்தீன் கவரில் வச்சுட்டு உள்ளே போய் காய்கறி கடையில் போய் காய்கறிலாம் உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு திரும்பி பார்க்குறான். அந்த பாலித்தீன் கவரை காணும். தங்கச்சியோட ஷூ தொலைஞ்சி போச்சு. எங்கெங்கே பக்கத்தில் தேடி பார்க்குறான், எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப இதாக மனசு கஷ்டப்பட்டுருவான். என்னென்னா நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி தங்கச்சிக்கு புது ஷூ வாங்கி கொடுக்க முடியாது. என்னடா இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுக்கிட்டே திரும்பி வருவான். பார்த்துட்டு எங்கண்ணா ஷூன்னு கேட்பா சாரா. இல்லைம்மா, கடையில் வச்சுட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தப்பள்ள தொலைஞ்சி போச்சு. தொலைஞ்சி போச்சா? நான் என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு இப்படி போகன்ட்டு நான் அப்பாட்ட சொல்லுவேன். அது போகும். அப்பாட்ட சொன்னீங்கன்னா உனக்கும் அடி விடுவோம், எனக்கும் அடி விடுவோம். கொஞ்சம் நேரம் சமாளிப்பான். அது வேறு யோசனை சொல்கிறேன் உனக்கு அடி சமாதானப்படுத்துவான் தங்கச்சியை. சமாதானப்படுத்தி என்ன ஒரு யோசனை சொல்லுவான்னாக்கா, அவங்க ஸ்கூலு, அதாவது இந்த பெண்களுக்கான பள்ளி காலை நேரம் மட்டும் 10 மணி 1 மணிக்கு வச்சுக்கோமே. ஆண்களுக்கு அந்த ஆண் சிறுவர்களுக்கான பள்ளி அங்கே 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அந்த டைமுக்கு அப்புறம் பயன்படுத்திக்குவோம். என்னென்னா, நீ காலையில் ஏன் ஷூவை போட்டுருப்போ, போட்டு திருப்பி அந்த ஸ்கூல் முடிஞ்சவொடனே கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துரு, அதை நான் போட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு 2 பேருக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட். ஆனால் ஈஸியாக சொல்லிட்டான் அப்படியே. அது எவ்வளோ கஷ்டம் வரும். ஏன்னா இந்த ஸ்கூல் ஒரு முனையில் இருக்கும், இந்த ஸ்கூல் ஒரு முனையில் இருக்கும். 2 பக்கமும் 2 பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் முடிஞ்சோடனே சாரா வேகமாக ஓடியாருவா. ஓடி இவன் ஒரு 2 பேர் சந்திக்கிற ஒரு சந்தில் காத்துக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட அந்த ஷூவை கொடுப்பான். அவன் போட்டு ஓடுவான், ஸ்கூலுக்கு ஓடுவான். இதுமாதிரி ஓடி என்ன ஆகும்னா, அவன் பள்ளிக்கு தினமும் லேட்டாக போவான் அலி. அதை அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் பார்த்துருவார். பார்த்துட்டு என்னடா தினைக்கு லேட்டாக வந்துகிட்ருக்க, இனிமேல் லேட்டாக வரதை பார்த்தேன், உன்னை ஸ்கூல் விட்டு நிற்க அப்படின்ட்டு மிரட்டுவார். இல்லை சார், இனிமேல் வரமாட்டான் சார் அப்படின்ட்டு அவன் சமாளிப்பான். அதாவது இப்படி சமாளிக்கிறானே ஒழிய 2 பிள்ளைங்களுமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க. அலி ஸ்கூல் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பையன். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவனால் இந்த லேட்டாகிறத தவிர்க்க முடியாது. செகண்ட் டே பார்ப்பார் பிரின்சிபல், 3rd டே பார்ப்பார். அவன் லேட்டாக தான் வருவான். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த சாரா இருக்கால, அவளுக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமில் அவள் அண்ணனுக்காக
தெரிந்த கேள்வி எல்லாமே எழுதாமையே என்ன பண்ணுறா, பேப்பரை கொடுத்துட்டு வேகமாக ஒடியாருப்பாள். ஒடியாரும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த ஸ்கூல் வந்து அண்ணன் ஸ்கூலில் அது பெரிய பெரிய அளவில் அது கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு என்ன பண்ணும், அந்த பக்கத்தில் ஓடுற கால்வாயில் விழுந்துடும். ஒரு ஷூ விழுந்தோன்னா அப்படியே அந்த கால்வாயில் அடிச்சிட்டு ஓடும், பின்னாடியே ஓடுவாள் அந்த ஷூ வச்சுட்டு அழுதுட்டு ஓடுறப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடைக்காரர் நல்ல மனுஷன் ஒரு ஆள் பார்த்துட்டு அந்த பிள்ளைக்காக ஒரு கம்பை கொடுத்து அந்த ஷூவை எடுத்து கொடுப்பாரு. ஷூ நனைஞ்சி போடும், இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு இங்கே வர்றதுக்கு அந்த பிள்ளை வந்து கொடுக்கும். அவன்கிட்ட ஒரு ஷூ ஈரமாக இருக்கும். இது என்னங்கிறப்ப அப்புறம் சொல்கிறேன் என்னான்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போ, ஸ்கூலுக்கு நேரம் ஆகிடுங்கிறப்ப எடுத்துகிட்டு போவான். போனோடனே பிரின்ஸிபல் பார்த்துட்டு அவனை, இல்லை உனக்கு வந்து 3 தடவை நான் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ லேட்டாக வந்துக்கிட்டே இருக்க, சரிப்பட்டு வராது, நீ வந்து ஸ்கூலை விட்டு வெளியே போடான்ட்டு அவனை மிரட்டுவார். அப்போ வந்து அவனோட கிளாஸ் டீச்சர் வந்துடுவார். வந்து பார்த்து, சார் அவன் வந்து நல்லா படிக்கிற பையன் சார், அவன் சூழ்நிலை எப்படின்னு தெரியலை, அவனை வந்து ஸ்கூல் விட்டு அனுப்பாதீங்க அப்படின்ட்டு அலி சார்பாக அந்த ஆசிரியர் கெஞ்சிவார் ஹெச்எம்கிட்ட. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவ்வளோ பண்ணுவாங்க. அதை குடும்பத்தை என்ன சூழ்நிலைங்கிறத அவனும் சொல்ல மாட்டான். இப்படியாக வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. 2 பிள்ளைங்களும் போகும், மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறா, வந்து ஸ்கூல் ப்ரேயில் சாரா நின்றுட்டு இருக்கப்போ ப்ரே எல்லா பிள்ளைங்களும் எல்லா கிளாஸ் பிள்ளைங்களும் வந்து நிற்கும்ல. அப்போ வந்து ஒரு பிள்ளை காலில் தன்னோட ஷூ மாதிரி தெரியும் அவளுக்கு. அந்த அவன் திருடிட்டு போகலாம் நம்ம ஷூவை, அவன் அண்ணன் கொண்டு காய்கறிகளை வச்சதை அவள் எடுத்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வர்றதுக்கு பார்த்தா அவளை தொடர்ந்து போய் அவள் வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவாள். பார்த்த பிறகு என்ன பண்ணுவோம், அந்த செய்தியை வந்து அண்ணாண்ட சொல்லுவாள். 2 அண்ணனும் தங்கச்சி மறுநாள் 2 பேர் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த குழந்தை அம்மா இல்லை, அப்பாவும் பார்வை இல்லாதவர் அப்படிங்கிறது தெரியும். சரி அவங்களும் நம்மளை விட நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளை விட அவங்க கஷ்டப்படுறாங்க, பரவாயில்ல அந்த பிள்ளை ஷூ வந்து அதே வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிவிட்டு 2 பேரும் பெருந்தன்மையாக வந்துடுவாங்க. வந்த பிறகு அந்த மாதத்தில் வந்து அவன் பள்ளி முதல்வனாக வந்ததுக்கு அவன் ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவார், ஒரு பேனா ப்ரெசன்ட் பண்ணுவார் அவனுக்கு. அந்த பேனாவை வந்து அவன் என்ன பண்ணுவான், தங்கச்சியை கன்வின்சிங்காக இருக்கட்டுமே சொல்லிவிட்டு தங்கச்சி இதை சாராட்டை கொடுத்து, இந்த வார எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்காக எங்கள் வாத்தியார் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த பேனாவை தங்கச்சியை கொடுப்பான். அந்த பேனாவை என்ன பண்ணுறா, அடுத்த நாள் என்ன பண்ணுறா, ஸ்கூலில் போய் கிரவுண்டில் விளையாடுறப்போ தொலைச்சிடுவான். துவைச்சது என்னாவும் இந்த ஷூவை திருடினதாக சந்தேகப்பட்டால அந்த புல் அந்த பேனாவை எடுத்துகிட்டு வரும். எடுத்து வந்து இது ஓன் பேனா தானே அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கும். அப்போ இந்த சாராவுக்கு சந்தேகம் வரும். அதாவது ஒரு ஷூவை திருடினா நம்ம சந்தேகப்பட்டோம், அப்படின்னா இந்த பேனாவையும் திருடிருக்கலாமே, ஏன் வந்து நம்மளுக்கு கொண்டாடி கொடுத்தா, அதனால் நம்ம வந்து சந்தேகப்பட்டது தப்போ அப்படின்ட்டு அந்த பிள்ளை, அதாவது குழந்தைகளின் இந்த மனநிலை இருக்குல்ல, அந்த மனப்பாங்க வச்சுக்கிட்டு டைரக்டர் விளையாண்டுருப்பார் படம் நெடுக அந்த குழந்தைகளின் அன்பின் வெளிப்பாடு தான். படமே அன்பின் அடிப்படையிலான அருமையான படம் தான் அந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவர் வேலை பார்க்குற இடத்துல அவங்க வீட்டில் இந்த பழைய மங்குட்டி இந்த களைக்கொட்டு எல்லாத்தையும் போய் குப்பையில் போடுவாங்க. அதை இவர் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி வந்து அலி லீவில் இருப்பான், வீட்டில் இருப்பான், ஞாயிற்றுக்கிழமை, வாடா நம்ம 2 பேரும் பக்கத்து ஊரில் போய் எங்கேயாச்சும் தோட்ட வேலை பார்ப்போம், அதில் வந்து காசு கிடைக்கும் நம்மளுக்கு, குடும்பத்துக்கு உதவுண்டான்ட்டு அவனை பையனையும் அழைச்சிக்கிட்டு 2 பேரும் போகிறாங்க. அது பழைய சைக்கிள் அழைச்சிட்டு போகிற பார்த்தா யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரையும் நல்ல விதமாக பார்க்க மாட்டாங்க, திருட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஒவ்வொருத்தரும். திருப்பி அது கடைசியில் வர்ற பார்த்து ஒரே ஒரு வயசானவர் இவங்களை பார்த்து வேலை கொடுப்பார். அவனுக்கு அப்பாவும் பிள்ளையும் அந்த நாள் பூரா வேலை செய்வாங்க, வேலை செஞ்சுட்டு அவர் நல்ல சம்பளம் கொடுப்பாரு. ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கிது, நம்ம வந்து பார்ட் டைமாக இந்த வேலையை வச்சுக்கோண்டா அப்படின்ட்டு பையனும் அவனு சொல்லுவாங்க. பணம் அவன் என்ன பண்ணுவான், சைக்கிளில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பான். திரும்பி வர்றாங்கல்ல, வரும்பொழுது என்ன பண்ணுவான், கேட்பான், அலி அந்த அப்பாட்ட கேட்பான், அப்பா இதில் வந்து நம்ம சாராவுக்கு ஷூ வாங்கிடுவோமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அந்த தங்கச்சியோட ஷூவை தான் தொலைச்சதுங்கிற அந்த இது வந்து அவன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் வந்து அப்பாட்ட கேட்பான், சாரா என்னடா நம்ம எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஷூ வாங்கிடலாம்டா, கவலைப்படாதான்னு சொல்லிட்டு ஒரு வர்றப்ப சைக்கிள் பழைய சைக்கிள் தறிக்கூடு குப்பரை விழுந்து அப்பாவுக்கு அடிபட்டு போகும். அது சம்பாதிச்ச பணம் பூரா ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துடும். அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா, ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. அப்படின்னா ஓட்டப்பந்தயம்.
அப்போ வந்து அவன் சொல்லுவான், சந்தோஷமாக சொல்லுவான். ஏன்னா இப்போ வந்து டெய்லி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். அதனால் அலி என்ன சொல்லுவான்னா, தங்கச்சிட்டு வந்து நீ கவலைப்படாத, உனக்கு நான் ஷூ சீக்கிரமே கிடச்சிடும் அப்படிமா. எப்படி நான் சொல்கிறேன் எங்கள் அப்பாவை ஒன்று சொல்லுவான், எங்கள் ஸ்கூலில் வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, மேரத்தான் பந்தயம், அதில் நிச்சயம் நான் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கிடுவேம்மா. 3rd ப்ரைஸ் வாங்குவியா? ஏன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க மாட்டேன்? இல்லை 3rd ப்ரைஸ் தான் ஷூ கொடுக்குறாங்க. பார்த்தேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் கப்பு, 2nd ப்ரைஸ் வந்து அந்த ஸ்டேஷனரிஸு, 3rd ப்ரைஸ் தான் ஷூ கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஷூவை வந்து நான் உனக்கு, அது ஆம்பளை ஷூவாக இருக்குமே, ஆனால் அதை பற்றி பரவாயில்ல, அந்த புது ஷூவாக இருந்துச்சுன்னா நமக்கு கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு ஒரு உனக்காக ஷூவை பெண்கள் போடுற ஷூவை மாற்றி கொடுத்துடலாம், மாற்றி வாங்கிடலாம், கவலைப்படாதுன்ட்டு தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ணுவான். சரின்ட்டு அந்த ஓட்டப்பந்தய நாளும் வரும். அந்த நாள் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அந்த காட்சியை டைரக்டர் காட்டுவார். அதாவது எல்லா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா காரில் வந்து இறங்குவாங்க, வேனில் வந்து இறங்குவாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இறங்கினோடனே பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ட்ராக் ஷூட்லாம் போட்டு விட்ருப்பாங்க, நல்ல புது ஷூ போட்டிருப்பாங்க. பார்த்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இவனை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து இவன் மாஸ்டர் இருக்கார்ல, இவனோட மாஸ்டர்கிட்ட போய் இவன் போய் கெஞ்சி தான் அந்த பந்தயத்தை கலந்துக்கிறதுக்கு சான்ஸ் வாங்குவான். ஏன்னா இவனுக்கு வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சு போச்சுன்னா சொல்லுவார். பார்த்தா இல்லை சார் நான் நல்லா ஓடுவேன் சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட சரி ஓடி காட்டான்ட்டு பார்த்தா ஸ்டாப் கிளாக் வச்சுக்கிட்டு ஓட சொல்லுவார். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடுவான். ஆனால் அவன் வந்து டெய்லி அவனே அறியாமல் அந்த ப்ராக்டிஸ் அவனுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்கு, இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கான்ல, அந்த ப்ராக்டிஸ் அவனுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓட்டப்பந்தயம் கலந்துக்க அனுமதிப்பார் அவர். எல்லோரும் புது ஷூ போட்டுக்கிட்டு நிற்பாங்க. இவன் மட்டும் அந்த தன் காலில் வந்து பிஞ்ச ஷூ தான் இருக்கும். அந்த கால்களை மட்டும் க்ளோஸ்அப்பில் டைரக்டர் காட்டுவார். அந்த ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கும். இவனோட எய்ம் என்ன? 3rd ப்ரைஸ் தான். 3rd ப்ரைஸ் தான் ஷூ, அதான் வாங்கி ஆகணுங்கிற நோக்கத்தை தான் ஓட ஆரம்பிப்பான். பார்த்தீங்கன்னா ஓட்ட மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், பையங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவன் வந்து என்ன பண்ணுவான், மேக்ஸிமம் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2nd 3rd அந்த ரேஞ்சிலே தன்னோட ஓட்டத்தை வச்சுக்குவான். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், இன்னொரு பையன் வந்து இவனோட 3வது இடத்தை பிடிச்சிட்டு இன்னொருத்த முன்னாடி வந்துடுவான். முன்னாடி வந்தோடனே என்ன பண்ணுவான், அவனை தட்டி முன்னாடி ஓடுவான்ல, அந்த பையன் என்ன பண்ணுவான், இவனோட காலை தட்டி விட்டுருவான். குறுக்க காலை நிட்டிடுவான், அவன் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தும் அப்போ என்ன பண்ணுறான், இவன் வந்து வேகமாக ஓட ஆரம்பிப்பான். வேகமாக ஓட ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3rடையும் முந்தி 2டையும் முந்தி ஃபஸ்ட் ப்ளேஸுக்கு அந்த இது வந்துடும், எண்டு வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் காத்தடி கிப்புறம் விழுந்துருவான். விழுந்தோன்னே அந்த மாஸ்டர் கிட்ட வருவார். என்ன சார் நான் 3rd ப்ரைஸ் கிடச்சிச்சா எனக்கு அப்படின்னு அவர் வார்த்தையாட்ட கேட்பான். 3rd ப்ரைஸா? நீ தான்டா ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்க, உனக்கு கோப்பம் உனக்கு தானவா. உடனே அவன் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுவான். எனக்கு 3rd ப்ரைஸ் தான் சார் எனக்கு கிடைக்கணும். ஏன்டா 3rd ப்ரைஸ் சொல்கிறப்ப அந்த ஷூ வேணும் சார் அப்படிமா. இடையில அந்த ஷூவை சொல்கிறாங்கல்ல, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷூ கிடைக்காது, அந்த போட்டியில் பரிசு கிடைக்காது. அதாவது அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிறத மீறி அந்த ஷூ இருக்குல்ல, அதுவும் ஒரு பாத்திரமாக அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. சரிட்டு அந்த பந்தயம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து சாரா வெளியே உட்காந்து அண்ணன் வந்துட்டான்னு பார்த்தா அவன் கையில் பாப்பா ஒன்றும் இருக்காது. அந்த கோப்பை வச்சுட்டு வந்திருப்பான் உள்ள. ஷூ காலையும் பாப்பா ஷூ இருக்க, பழைய ஷூ தான் இருக்கும், பிஞ்ச ஷூ தான் போட்டிருப்பான். சரி அண்ணனுக்கு பருத்தி கிடைக்கிறப்பல இருக்குது அப்படின்ட்டு அண்ணன் ரொம்ப ஆதங்கப்படுவா. 2 பேரும் வந்து அந்த அவங்க வீட்டு வாசலில் ஒரு தண்ணீர் தொட்டி மாதிரி ஒன்று பெருசாக, அதாவது சின்ன குளம்னு சொல்லலாம். அது மீன்கள் அடங்கிய, அதாவது இந்த வண்ண மீன்கள்லாம் அதில் விட்டுருப்பாங்க. அது வந்து நீஞ்சிக்கிட்டே இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதில் போய் அவன் என்ன பண்ணுறான், தன்னோட காலை ஷூவை கழட்டி வீசிட்டு அந்த இதில் போய் குளத்தில் இந்த தொட்டி ஓரத்தில் உட்காந்து காலை வந்து தண்ணிக்குள்ளே விட்டுருவாங்க 2 பேரும். அந்த மீன்கள் இருக்குல்ல, இவருடைய காலில் போட்ட காயத்தெல்லாம் அப்படியே நச்சு பின்னாடி திங்க ஆரம்பிக்கும். அந்த காட்சியை வந்து படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாருக்குமே கண் கலங்கிடும். அதுக்கப்புறம் இவர் வந்து டைரக்டர் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ ட்ராஜடியாக படத்தை முடிக்கிறமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு காட்சி சேர்த்துருப்பார். பார்த்தா அப்பா எங்கேயும் போய் வேலை பார்த்துட்டு நிறையா சம்பாதிச்சிருப்பான். திரும்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அலிக்கு ஷூ, சாராவுக்கு ஷூ, தனக்கு ஷூன்ட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சைக்கிளில் வந்துக்கிட்டு இருப்பார் அவர். அதோட படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளோதான் படம். இந்த படம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், அவசியம் பாருங்கள். பல கண்கள் பார்த்த படம் இது, மனதை நெகிழ வைக்கும் படம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.
வணக்கம்.